இந்திய அணியில் அடுத்தடுத்து ஏற்பட்ட திடீர் காயங்கள், தடுமாறும் இந்திய பிளேயிங் 11. விராட் கோலியை அழைத்த பிசிசிஐ, ஓய்வு முடிவை தற்காலிகமாக வாபஸ் வாங்கிய விராட் கோலி. 4வது டெஸ்டில் ஆடும் 11ல் களமிறங்கப் போகும் விராட் கோலி. சற்று முன் வெளியான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அதாவது, இந்தியாவிற்கும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடந்து வருகிறது. இந்த தொடர் தொடங்குவதற்கு முன்பு சுமார் 1 மாதத்திற்கு முன்பே இந்திய அணியின் நட்சத்திர வீரரான விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வை அறிவித்தார். அதுவும் கடந்த மே மாதம்தான் டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக விராட் கோலி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது நடைபெற்று வரும் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான தொடரில் 3 போட்டிகள் முடிவடைந்த நிலையில் 4வது போட்டி தொடங்க இருக்கிறது. அதுவும் நடந்து முடிந்த இந்த 3 போட்டிகளில் 2 போட்டிகளில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுவிட்டதால், நடக்கப் போகின்ற இந்த 4வது போட்டியிலும் இங்கிலாந்து அணி ஒருவேளை வெற்றி பெற்றுவிட்டால் இந்த தொடரை இங்கிலாந்து அணி கைப்பற்றிவிடும். ஏனென்றால் 4வது போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டால் 3 வெற்றிகளை இங்கிலாந்து அணி பெற்றுவிடும். அதன் பிறகு கடைசி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் கூட 2 போட்டிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கும். ஆகவே 3-2 என்ற கணக்கில் இந்த தொடரை இங்கிலாந்து அணி கைப்பற்றிவிடும். இதனால் இந்த 4வது போட்டியில் இந்திய அணியின் வெற்றி என்பது மிகவும் முக்கியம். கிட்டத்தட்ட இந்திய அணிக்கு இந்த 4வது டெஸ்ட் போட்டி என்பது வாழ்வா சாவா போட்டி என்றே சொல்லலாங்க. அதே சமயம் இந்த போட்டியில் ஜாஸ்பிரிட் பும்ராவும் பங்கு பெற மாட்டார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தொடரில் ஒவ்வொரு போட்டிக்கும் இடைவெளி விட்டுதான் ஜாஸ்பிரிட் பும்ரா பங்கேற்பார் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்படி பார்த்தால் 3வது போட்டியில் ஜாஸ்பிரிட் பும்ரா விளையாடியதால் 4வது போட்டியில் கண்டிப்பாக இவர் இடம்பெறப் போவதில்லை. அதே சமயம் இவருக்கு மாற்று வீரராக ஹர்ஷ்தீப் சிங்கை இந்திய அணிக்குள் கொண்டு வரலாம் என்று பார்த்தால், இவருக்கு தற்போது காயம் ஏற்பட்டு 4வது டெஸ்டில் விளையாட முடியாத சூழ்நிலையிலும் இருக்கிறார். அதே சமயம் இந்திய அணியின் பேட்டிங் வரிசை என்று பார்த்தால், கருண் நாயர் தொடர்ச்சியாக சொதப்பி வருகிறார். அதேபோல முதல் போட்டியில் வாய்ப்பு கொடுத்த சாய் சுதர்சனும் இங்கிலாந்து மைதானத்தில் திணறி வருகிறார். கிட்டத்தட்ட ஜெய்ஸ்வாலும் கூட ஓரளவுக்கு இந்த தொடரில் சுமாராகத்தான் விளையாடி வருகிறார். ஆகையால் இப்படிப்பட்ட இந்திய அணியை வைத்துக்கொண்டு 4வது டெஸ்டில் களமிறங்குவது என்பது தோல்வியை எதிர்பார்த்து களமிறங்குவதற்கு சமம். ஆக இந்த விஷயங்களை புரிந்து கொண்ட பிசிசிஐ தற்போது ரன் மிஷன் என சொல்லப்படும் கிங் கோலியான விராட் கோலியை மீதி இருக்கும் 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட அழைத்துள்ளதாம். என்னதான் விராட் கோலி ஓய்வு முடிவை அறிவித்திருந்தாலும் தற்காலிகமாக அந்த ஓய்வு முடிவை வாபஸ் வாங்கிவிட்டு இந்த தொடரில் விராட் கோலியை விளையாட வைக்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளது. இது போன்ற சம்பவங்கள் என்பது கிரிக்கெட் வரலாற்றில் மிக மிக சாதாரண விஷயம்தான். இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஜவஹர் ஸ்ரீநாத் கூட ஓய்வு முடிவை அறிவித்து அதன் பிறகு மீண்டும் ஓய்வு முடிவை வாபஸ் வாங்கி இந்திய அணியில் நிறைய போட்டிகளில் விளையாடியிருக்கிறார். அதேபோல இங்கிலாந்து வீரர் கெவின் பீட்டர்சன் மற்றும் பாகிஸ்தான் வீரர் ஷாகித் அஃப்ரிடி, அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து நாட்டில் இப்போது விளையாடி கொண்டிருக்கும் பென் ஸ்டோக்ஸ் போன்ற இத்தகைய வீரர்கள் கூட ஓய்வு முடிவை அறிவித்துவிட்டு அதன் பிறகு வாபஸ் வாங்கி மீண்டும் அவர்களது அணிக்காக விளையாடியிருக்கின்றனர். இதில் ஷாகித் அஃப்ரிடியை எடுத்துக்கொண்டால், இவர் பல 100 தடவை ஓய்வு முடிவை அறிவித்துவிட்டு மீண்டும் பல 100 தடவை ஓய்வு முடிவை வாபஸ் வாங்கிவிட்டு பாகிஸ்தான் அணிக்காக விளையாடியிருக்கிறார். அதாவது இவர் ஓய்வு முடிவை அறிவித்திருக்கிறேன் என்று சொன்னால் அடுத்த 2 நாட்களில் மீண்டும் பாகிஸ்தான் அணிக்காக கண்டிப்பாக களமிறங்குவார் என்பதை உறுதியாக நம்பிவிடலாம். அந்தளவுக்கு இவர் அடிக்கடி ஓய்வு முடிவை அறிவித்து பிறகு மீண்டும் வாபஸ் வாங்கி பாகிஸ்தான் அணிக்காக விளையாடியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஓய்வு முடிவை அறிவித்துவிட்டு மீண்டும் வாபஸ் வாங்கி அணிக்காக விளையாடுவது என்பது கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு சாதாரண விஷயம்தான். அதன் அடிப்படையில் பார்த்தால் கண்டிப்பாக இந்த தொடரில் விராட் கோலி இணைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் 4வது போட்டியில் விராட் கோலி ஆடும் 11ல் களமிறங்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்போது உருவாகி இருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்தியாவுக்கு மிக முக்கியமாக பார்க்கப்படும் அடுத்து தொடங்க இருக்கும் இந்த 4வது டெஸ்டில் விராட் கோலி மீண்டும் களமிறங்கினால் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.